முடக்கத்தான் கீரை தோசை. முடக்கத்தான் கீரை இது மாரி கடையில கிடைக்கும். அத ஆஞ்சிட்டு, மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு, கொஞ்சம் தோசை மாவு போட்டு, நைஸா மிக்ஸியில அரைச்சி, கீரையும் மாவையும் ஒண்ணா ஊத்திக்கோங்க. தேங்காய் போட்டுக்கோங்க, 2 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. அக்ரோட் 4 போடுங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். உடச்சக்கல்லைக்கு பதிலா அக்ரோட் போட்டிங்கன்னா, கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் கொட்டிடுங்க. தோசையை நல்லா சுட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். இந்த சட்னிக்கும் அந்த தோசைக்கும் நல்லாயிருக்கும். இந்த முடக்கத்தான் கீரை தோசை வந்து முதுகு வலி, கை கால் வலி, வாயுவுக்கு ரொம்ப நல்லது. கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தோசை. எப்போவுமே உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, கை கால் வலிக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்க ரெகுலராக வாரத்தில் ஒரு நாள் இதை தோசையாக சுட்டு கொடுத்தீங்கன்னா கசப்பு தெரியாது.